நமது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சென்னை மற்றும் ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் திருவனந்தபுரம் இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பல்வேறு உதவிகளை செய்து இந்த விளையாட்டை லோக்கலில் ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு விளையாட்டுக்குள்ள பண்ணி கொடுத்துருக்க வெற்றி நிமிடம் மற்றும் இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியை ஃபைனல்ஸில் இறுதி செய்து வைத்து கொண்டிருக்கின்றன நமது அணியின் கேப்டன் ஜெகசீலன் மற்றும் மகேஷ் அண்ணன் அவர்கள் ஃபைனல் மேட்ச் டாஸ் நடக்குது. டீம் பேர் கிரிக்கெட் லவர்ஸ் வர்சஸ் மேலாத்தூர். டாஸ் இன் பை மேலாத்தூர். ஓகே அணியினரை நமது அணியினர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். துவங்கி வைக்கும் மகேசன் அவர்கள் மூத்த கிரிக்கெட் வீரர் மட்டுமில்லை, இது எல்லாத்துக்கும் முன்னோடியான கிரிக்கெட் வீரர். இப்போ மேலாத்தூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 8 ஓவர் சொல்லிடுறாங்க. மேட்ச் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஆயிடுச்சு. 2 ஓவர் காமன் பவர் பிளே, அதே 5 ஓவர் யூஸ் பண்ணணும். 3 ஓவர் மட்டும் 2 ஓவர் போடலாம். இப்போ கண்டிப்பாக இந்த டோர்னமெண்டோட மோஸ்ட் அவைட்டட் மேட்சாகவே இருக்கும். அந்த டாப் 2 டீம்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் முதுறாங்க. இந்த மேட்ச்க்கு மெயின் லெக் அம்பையராக லிங்கம் பாண்டி, மெயின் அம்பையர் பிரபா. ஸ்ட்ரைக்கில் மாறி இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்கில் பாலா. ஓடிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரை போட ஜெகன் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லாயிருக்கும், இந்த காம்போ நல்லாயிருக்கும். ஃபைனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் நல்ல டிஃபென்ஸ். டாட் பாலோட ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஒரு நல்ல ஸ்லிப் எடுக்கல, லக்கி பவுண்டரி. மாரோட பேட்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி, செகண்ட் பால்ல தேர்ட் ஒன். யாஸ் பேட்ல நிக்கிறதுங்க விக்கெட். சோ பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்றாரு மாரி. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க மேலாத்தூர். நல்ல கம்பேக் ஜெகன்ட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஜியா வந்திருக்காரு. எக்ஸ்ட்ரா புஷ் வைட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலங்க, ரொம்ப க்ளோஸ். டாட் பால், பேக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஃபிளிக். ஃபைன் லெக்ல ஆல் இல்ல, பவர் பிளே. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ். எஸ் பவுண்டரி. ஜியாவோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி, இந்த ஓவர் ரெண்டாவது பவுண்டரி. பவுலிங்ல சந்திர வந்திருக்காரு செகண்ட் பவர் பிளே வரப்பட. யாஸ் விக்கெட் கொடுத்திருக்காரு. மெயின் அப்படியே விக்கெட் கொடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் பாடின அப்பீல் பண்றாரு. செமிஃபைனல் மேட்ச்ல நிறைய பேர் ஷாட் பார்த்தோம். லக்கி ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணி போறாரு பாலா. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க மேலாத்தூர். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் கார்த்தி வந்திருக்காரு. ஃபுல் பேஸ்ல வைடியா இருக்காரு. டாட் நம்மள வைடா போட்டுருக்காரு லெக் ஸ்டம்ப்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் விக்கெட்டுங்க. சோ பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க மேலாத்தூர். செமிஃபைனல் மேட்ச்ல நிறைய பேர் ஷாட் பார்த்தோம் கார்த்தியோட பேட்ல இருந்தோம். அன்லக்கி முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காங்க சந்துரு. நல்ல பவுலிங், தரமான பவுலிங், முக்கியமான 2 விக்கெட் இந்த மேட்ச்ல. நியூ பேட்ஸ்மேன் ஜெயராம் வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் விக்கெட் சந்துருக்கு. ஒரு வைட் பால், வைட்
ஸ்பிஃபில் இருக்கும் மேலே போயிடுச்சுங்க. யாஸ் பவுண்டரி நினைக்கிறேன். காம்படிஷன் எதுவும் தரல. யாஸ் பவுண்டரி கொடுத்துருக்காருங்க. லக்கி பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அவ்வளோ டிஃபென்ஸ் டாட் பால். பெரிய ஷாட் போயிருக்கானா பேட்ல சரியா பரல. ஃபைனல் ஆளிலானா 4 மணி கிணறு அணியினர் விரட்டி பிடிக்கிறாங்க. டீப்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டாப் இருந்தாலும் ஈஸி 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அருமையான ஒரு தடுப்பாட்டம். ஃபர்ஸ்ட் டைம்ல எடுக்கல. இங்க ரன்னுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்ல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் தி பேட் டெலிவரி டாட் பால். எண்ட் ஆஃப் 2 பிளேயர் ஸ்கோர் 17 ரன் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மேலாத்தூர். பவுலிங் எல்லாம் அகைன் ஜெகன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து. எக்ஸ்ட்ரா அவுட் எதிர்பார்க்காத ஒரு பந்தனே சொல்லலாம். டாட் பால் விக்கெட் டெலிவரி இன்சைட் தி பேட் பேக் டு பேக் டாட் பால். டாட் பால் வித்தே கொடுக்காத பந்து ஃபர்ஸ்ட் டைம்ல எடுக்கல. சிங்கிள் மட்டும். பெரிய ஷாட் ட்ரை அகைன் டாட். ஐந்தாவது பந்து லாஸ்ட் 2 அப்சியாக்கர் ஃபுல் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் 4 பால்ல சார் 5 பால்ல ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் வெட்டி கொடுத்துருக்காருங்க ஜெகன். தரமான பவுலிங். லாஸ்ட் இந்த ஓவர்ல ஒரு ரன் போயிட்டு இருக்கு வரைக்கும். ஷாட்டுங்க ஸ்லாட்ல போட்டுருக்காரு. கடைசி பால் லென்த் மிஸ் பண்ணிருக்காரு. பேட்ஸ்மேன் லென்த் பிக் பண்ணிருக்காரு. ஜெயராமோட பேட்ல ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. மச்சி 8 சொல்லலாம். முதல் சிக்ஸர் 3 ஓவருக்கு ஸ்கோர் 24 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மேலாத்தூர். பவுலிங் லாக்கன் சந்துரு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருந்தாரு இந்த தடவை. நெக்ஸ்ட் நமக்கு மேல ஒயிட் அப்சியாக்கர் டாட் பால். நல்ல டிஃபென்ஸ் எக்ஸ்ட்ரா மூவ்ஸ்ல டாட் பால் பேக் டு பேக் பால். ஷாட்டுங்க டவுன் தி ட்ராக் போய் ரொம்ப கரெக்டா கன் பண்ணாரு. மைட் விக்கெட் ரீச்ல அடிச்ச லாங்கஸ்ட் இந்த டேல சியாவோட பேட்டர் 2 சிக்ஸ் இருக்கு. நல்ல ஷாட். இந்த ட்ராக் குயிக் டெலிவரி நல்ல கம்பேக் டெலிவரினே சொல்லலாம். சந்துட்ட இருந்து டாட் பால். அப்சியாக்கர் ஃபுல் வேஸ்ல ஒரு பேஸ் கவர் 2 டாட்டா போட்டுருக்காருங்க. சந்துரு தரமான கம்பேக் டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல இந்த ஃபுல் டாஸ் கவர் ஸ்பீலர் கிராஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டாப்ங்க. இருந்தாலும் இங்க 2 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஒரு ஓவருக்கு ஸ்கோர் 34 ரன் இருக்கு. ஒரு 3 விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப். வாங்க உட்கார்ந்து பார்த்து விடுங்க. நியூ பவுலர் பர்ஃபெக்ட்டான ஏக்கர் டாட் பால். ஓவர்ஸ் போட்டுருக்காரு. பவுலிங்ல அன்பு வந்திருக்காரு. சரியா படல தரை விட்டு விக்கெட்ல. கேப்ல போயிருக்கா 4 போலான்னு பாப்போம். நல்ல ஸ்டாப் டீப் பிளேயர் சிங்கிள் மட்டும். எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் டாட் பால். ரொம்ப க்ளோஸ் டாட் பால். ஆனால் டாட் இந்த ஓவர்ல கடைசி 3 பால் டாட் பால் போட்டுருக்காரு அன்பு. ஷாட்டுங்க பியூட்டிஃபுல் ஹிட்டிங். நல்ல டைமிங் பேட்ல இது பேட்டுக்கே போட்டுருக்காரு. முதல் 6 ஜியாவோட பேட்ல 2 6 இருக்கு. நல்ல ஷாட் நல்ல பேட்டிங். லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல வந்துட்டா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். 5 ஓவருக்கு ஸ்கோர் 41 ரன் வந்திருக்கு. இதே 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. பவுலிங்ல அரவிந்த் வந்திருக்காரு நியூ பவுலர். லேட்டாக எடுத்திருக்காரு. நாங்கள் அண்டா போயிருக்கு. சிங்கிள் மட்டும். சான்ஸ் ஃபார் அக்விஷன் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காருங்க டாட் பால். ஃபுல் ஃபேஸ்ல பேக் டு பேக் டாட் பால். Close ball leg by Spanian. That ball. Fifth one, last 2. கடைசி 4 பேட் பால் போட்டுருக்காருங்க. தரமான ஓவர் அரவிந்திட்ட இருந்து போன ஓவர் வைட் கொடுத்துருக்காங்க செகண்ட் பவுன்ஸ்னால. சரியா படல. நல்ல ஸ்டாப் டாட் பால். தரமான ஓவருங்க அரவிந்திட்ட இருந்து. நல்ல ஓவர். நல்ல ஒரு கம்பேக் ஓவர்னே சொல்லலாம். இந்த ஓவர் மட்டும் தான் பவுண்டரிஸே வரல. 6 விக்கெட் ஸ்கோர் 43 ரன் வந்திருக்கு. போன ஓவரில் தரமான கம்பேக் 2 ரன்ல போட்டுக்காரு அரவிந்த். நல்ல ஓவர். ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம். பவுலிங் அகைன் அன்பு வந்திருக்காரு. சரியா படல. நல்ல ஸ்டாப் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல. சிங்கிள் வைடில் வர தெளிவாக போட்டுருக்காரு டாட் பால். எக்ஸ்ட்ரா பவுன்சர் ஸ்ட்ரைக்கில் ஆகுறாங்க ஜிஆர். ஸ்விட்ச் இட். பட் அந்த அளவு படல. ஆனால் அல்ல அந்த அளவு ஃபேஸ் இருக்கு. அதை கல்ல போட்டு வந்துருக்குங்க. சிங்கிள் மட்டும். டாட் பால். லாஸ்ட் இந்த ஓவரில் ரொம்ப க்ளோஸுங்க டாட் பால். அனதர் டாட்ஸ். கடைசி 2 ஓவரில் நிறைய டாட்ஸ் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில்
ஷாட் பெரிய ஓபன் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி கடைசி பாலால் இருந்தா மிஸ் பண்ணியிருக்காரு. கடைசி 10 பாலுக்கு ஒரு பவுண்டரி. ஜெயராமோட பேட்டில் ஒரு ஸ்கோர் 50 ரன் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் இருக்கு. கடைசி ஓவர் கண்டிப்பாக முக்கியமான ஒரு ரெண்டு டீமுக்கும் டார்கெட் ஃபிக்ஸிங் ஓவர்னே சொல்லலாம். பவுலிங் ரன்னிங் பவுலர் கடைசி ஓவர் சைடு டு சைட்லாம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. நல்லா ஸ்டாப் டீப்ல சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் ரீக் வைடாக போட்டிருக்காரு. சரி அப்பல்ல நல்லா ஸ்டாப் டாட் பால். இந்த ட்ராக்கை பொறுத்த வரையும் 80+ மேலே ஸ்கோர் பண்ணால் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக பெரிய ஷாட் தேவை பேட்டிங் டீமுக்கு. ஷாட் டைமிங் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் பார்க்கணும். வெளியா போயிருக்கா மாதிரி 6 ஜெயராமோட பேட்லேருந்து 2 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. ஜெயராம் நல்லா பண்ணாச்சு. நல்லா பேட்டிங் விடா போட்டுருக்காருங்க. அதே பந்து தடவை குயிக்காக டெலிவரியில் போட்டுருக்காரு. டாட் பால் 3 எக்ஸ்ட்ராஸ் போட்டுருக்காருங்க கடைசி ஓவரில். சரியா பரல நல்ல டேக் ஆன். ஓகேமான ஃபோர்த் விக்கெட் லூஸ் பண்றாங்க. செகண்ட் பேட்ஸ்மேன் ஜெயராம் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. நல்லா பேட்டிங் இருந்தாலும் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கடைசி பால் நல்ல கட் ஷாட். அந்த கேப்ல ஃபீல் இருக்காங்க. 2 ரன் எடுத்துவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இல்லங்க செகண்ட் ரன்ல ஆயிட்டாங்க. 1 ரன் ப்ளஸ் விக்கெட் கடைசி பால். மேலாத்தூர் ஃபர்ஸ்ட் பால் அடி 60 ஆயிடுங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் இந்த கிரவுண்டுக்கு கம்மி ஸ்கோருங்க. கிரிக்கெட் லவர்ஸ் 61 ரன் ஆகும். கண்டிப்பாக சேசிங் தரமாக இருக்கும். 2 சைடுமே பேட்டிங் லைனாக பவுலிங் லைனாக போச்சிருக்காங்க. கண்டிப்பாக சேசிங் தரமாக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் ஜெகன், நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் வர போட ரமேஷ் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் டார்கெட் 61 ரன் ஆகணும். நல்ல டிஃபென்ஸ். குயிக் சிங்கிள் ஸ்டார்ட் வித் சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அசார் தரடி ஓட்டி போயிருக்கு. டீப்பில் தான் ஃபீல்டர் இருக்காருங்க. ஜியா நல்லா ஸ்டாப் சிங்கிள் மட்டும். பேக் டு பேக் சிங்கிள். டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். காஸ்ட்லி ட்ராப்பாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த விக்கெட் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் டாட் பால். லேஸ் 1 மினிட் சுற்றுறாங்க. அவுட் சைட் ஏஜ் இப்போ அவட தான் வச்சிருக்காங்க. பால் ரொம்ப டர்ன் ஆயிடுச்சுங்க. லக்கி பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி லக்கி பவுண்டரி வந்துருக்கு. டிசிஷன் எதுவும் தரல பார்க்க போயிருக்காரு. இப்போ போன பால் லைனை செக் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் 7 வந்திருக்கு. விக்கெட் வந்து லூஸ் பண்ணல. ஒரு செகண்ட் பவர் பிளே வர போகிறா. பவுலிங்கில் கார்த்தி வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த கம்பெனி நல்லா இருக்கும். கார்த்தி ஒரு ஜெகன் லெக் பாய்ஸ் பாடி அட்டாக் எனக்கான சான்ஸ் டாட் பால். செகண்ட் ஒன் சரியா பண்ணல. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் மட்டும் டாட் பால். இன்னும் டாட் பால் ஃபர்ஸ்ட் 3 பால் டாட் பால் போட்டுக்காருங்க. ஃபோர்த் ஒன் சரியா பண்ணல. லாங் ஆஃப்ல டாட். இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காரு. அம்பையர் ஓவர் ஸ்டோப்பிங் பால் நினைக்கிறேன். ஃப்ரீ பால் டாப் ஏஜ் டாட் பால். பேட்டில் நிற்கிறது யாஸ் விக்கெட்டுங்க. ஸோ போனவெல்லாம் கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இந்த தடவை கரெக்டாக எடுத்துருக்காரு கீப்பர். நல்லா டேக் ஆன். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. செமிஃபைனல் மேட்ச் நிறைய பெரிய ஷாட் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த விக்கெட் கீ விக்கெட்டாக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நல்லா டேக் ஆன் கீப்பர்ட்ட இருந்து. பேக் டு பேக் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட் லவர்ஸ். நல்லா பவுலிங் கார்த்திகிட்ட இருந்து. இப்போ எண்ட் ஆஃப் 2 பால் பிளே ஸ்கோர் 8 தான் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கிரிக்கெட் லவர்ஸ். பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் அப்ஷு யாக்கர் நல்லா ஸ்டார் டாட் பால். பவுலிங்கில் உதயா. செகண்ட் ஒன் அப்படியே ஜாலி இல்லைங்க. தேர்ட் மேனில் கல்லப்பட்டு வந்துருக்கு. ஈஸி 2 ரன்ஸ். ஃபுல் டாஸ் ஃபுல் ஃபேஸில் தரை ஓட்டி போயிருக்கலாங்க ஆஃபில். காலை தடுக்க பார்த்துறானா பவுண்டரி மிஸ்ஃபீல்ட் பவுண்டரி லக்கி பவுண்டரி. அசாரோட பேட்டில் ஃபுல் டாஸ் மிட் ஆஃப் ஃபீல்டர் தலைக்கு மேலே 1 பவுன்ஸ் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரி. அதனோட பேட் அசாரோட பேட்டில் மச்சின பவுண்டரி சொல்லலாம். ஓய்யோ நல்ல டீம் ஒர்க்குங்க. கீப்பர் கையை போட்டு ஸ்லிப் எடுத்துருக்காரு. நல்ல டேக்கனுங்க. பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. அரவிந்த் 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட் லவர்ஸ். நல்ல பவுலிங் ஒரு விக்கெட் இருந்து
ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். டாட் பால் ஆனால் டாட். ஸோ 3 விக்கெட் ஸ்கோர் 18 வந்துருக்கு. முக்கியமான 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கிரிக்கெட் லவர்ஸ். பால் டு பால் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்போ வரையும். பவுலிங் ரன்னிங் பால் சேகர் வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் தலைக்கு மேலே 1 பவுன்ஸ் பவுண்டரி, லக்கி பவுண்டரி, மச்சின பவுண்டரி சொல்லலாம். சந்துரு பேட். நெக்ஸ்ட் ஒன் யாக்கர் சிங்கிள் சரியாது. பவுண்டரி பவுண்டரி சந்துரோட பேட். டாட் போட்டுக்காரு இந்த ஓவரில். 3வது டாட் இந்த ஓவரில். சீக்கிரம் நல்ல பவுண்டரி போனாலுமே ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் 28 வந்திருக்கு. சொரிமே இருக்க 4 ஓவருக்கு 34 ஆடணும். பவுலிங் எல்லாம் ரமேஷ் வந்திருக்காரு. இந்த ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும். பேட்டு கீழே ஓகே டாட் பால். பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே செகண்ட் டாட் பால் சிங்கிள் மட்டும். கை பேருக்கு விக்கெட் கொடுத்துருக்காரு. லெக் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கேட்ச் அண்ட் பவுல். ரமேஷ் சார் முக்கியமான 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட் லவர்ஸ். முக்கியமான பிரேக் த்ரூங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். தரைய ஓட்டி போயிருக்கு. எடுக்கல ஃபர்ஸ்ட் டைம்ல. லாஸ்ட் இந்த ஓவரில் போய் சிறப்பாக போட்டுக்காரு ரமேஷ். டெலிவரி எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் டாட் பால். ஷாட்டுங்க. தப்பான பந்து இந்த பேட்ஸ்மேனுக்கு. ஃபைனல் ரொம்ப லாங்காக போயிருக்கு. தேவையான சொல்லலாம். 5 ஓவருக்கு ஸ்கோர் 37 வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க கிரிக்கெட் லவர். பவுலிங் எல்லாம் காத்தி வந்திருக்காரு. ஃப்ளாட்டாக போயிருக்கு லாங்காக அந்த நல்ல ஸ்டாப். சிங்கிள் மட்டும். ஸோ ரிமைனிங் 17க்கு 25 ரன் ஆகணும். எல்லா பாலும் மேட்ச் பாலாக இருக்கும். செகண்ட் ஒன் நல்லா வேரியேஷ். 17க்கு 25 ரன் ஆகணும். இப்போ டைவர்ஸ் டாட் பால். நல்ல டிஃபென்ஸ். இங்கே தட்டி விடுக்கிற சான்ஸ் வா. ப்ராப்பராக த்ரோ பண்ணல. இங்கே ஒரு சிங்கிள் சான்ஸ் ஃபார். தரமான கேட்சுங்க. எஃபோர்ட்டை போட்டு கேட்ச் எடுத்துருக்காரு. முக்கியமான விக்கெட்டுங்க. 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட் லவர்ஸ். நல்ல பவுலிங் நல்ல கேட்ச். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் அமுதன் வந்திருக்காரு. செமிஃபைனல்ஸ் ஒரு கேம் சேஞ்சிங் பேட்டிங்காக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து தேவை. நெக்ஸ்ட் ஒன் 6 விக்கெட் ஸ்கோர் 41 வந்திருக்கு. ரிமைனிங் இருக்க 12க்கு 22 ரன் ஆகணும். அடுத்த ஒரு க்ளீன் மேட்ச் இருக்கும் 2 டீமுக்கும். 2 சைடுமே ப்ரெஷர் இருக்குது இப்போ வரைக்கும். மேட்ச் வரப்பட உதய் வந்திருக்காரு. 12க்கு 25 ரன் ஆகணும். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. இப்போ 12க்கு 20 ரன் ஆகணும். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். 11க்கு 21 ரன் ஆகணும். வெயிட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டெம்பில் போட்டு நல்லா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓய்யோ ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. 10க்கு 20 ரன் ஆகணும். சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல ரன்னிங். ஓய்யோ பேக்கப் அடியில் 2 ரன்ஸ் மட்டும். 9க்கு 19 ரன் ஆகணும். இன்சைட் ஓய்யோ ஒரு சிங்கிள் மட்டும். 9க்கு 19 ரன் ஆகணும். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க. டாட் பால் அடி லாஸ்ட் இந்த ஓவரில் ஒரு பெருசான ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாகும். நல்ல ஸ்டாப் எடுக்கல. பண்ணா 2 ரன் 2 ரன்ஸ் இந்த பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல லெக் எக்ஸ்பினரேஷன் டாட் பால். 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ மேட்ச் வர சிறப்பாக போட்டுருக்காருங்க உதயா. பவுண்டரிஸை கொடுக்காம போட்டுருக்காரு. நல்ல பவுலிங். கடைசி 6க்கு 15 ஆகணும். பவுலிங் எல்லாம் நியூ பவுலர்லாம் வரணும். 2 சைடுமே ப்ரெஷர். கடைசி கண்டிப்பாக கடைசி பால் வரைக்கும் மேட்ச் இருக்கு. மேட்சாக நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஷார்ட்ஸ் கிடைக்குதான் பார்ப்போம். இந்த மேட்ச்சில் வைரம் வந்து ஸ்ட்ரைக் செட்டில் பேட்ஸ்மேன் சந்துரு. 6க்கு 15 ஆகணும். டெலிவரி குயிக் டெலிவரி டாட் பால்.
5க்கு 14 நானும் பொம்பை வைடா போட்டுருக்காரு. அகைன் வைட் நினைக்கிறேன். யாஸ் பேக் டு பேக் வைடுங்க. ப்ரெஷரா போட்டுருக்காரு. 5க்கு 13 நானும் ஒரு ஃபைனல் 2 பால் வைடா போட்டுக்க. டாப் சான்ஸ் ஃபார் நல்லா டேக் அண்ட் கீப்பர் இந்த கேட்ச் தெளிவா எடுத்துக்காரு. செட்டில் பேட்ஸ்மேன் 20 விக்கெட் லூஸ் பண்றாரு. முக்கியமான விக்கெட்டிங்க. மேட்ச் டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். மீராத்தூர் அணியினரே 4க்கு 13 நானும் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் 4க்கு 13 நானும் பெருசா தேவை. க்ளோஸ் பால் நல்லா ஸ்டாப் தரமான ஃபீல்டிங். யாஸ் நாட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு. விக்கெட்டிங்க. ஐயோ தரமான ஸ்டாப் அங்க ரமேஷ். நல்ல பவுலிங். நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ. அத இது வெளிய போயிராங்க பேட்ஸ்மேன். பேக் பேக் லூஸ் பண்ற கிரிக்கெட் லவர். 3க்கு 13 நானும் அருமையான ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் வருவாரு. 3க்கு 13 நானும் நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் டெலிவரி சான்ஸ் பெரிய ஓபன். கேட்ச் எடுக்கல. நல்ல ஸ்டாப் சான்ஸ் ஃபார் நல்ல பேக்கப் 2 ரன்ஸ் இந்த பால். 2க்கு 11 நானும் 2க்கு 11 நானும் ஒரு மேட்ச் முடியல. ஒரு பெரிய ஷாட் ஆடினா பிரஷர் கண்டிப்பாக கம்மியாகும். காம்படிஷன் யாஸ் வைடு டெலிவரி. எந்த பால் மட்டும் 3 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காரு. 2க்கு 10 நானும் மேட்ச் இன்னும் முடியல. 2க்கு 10 நானும் க்ளோஸ் பால் சான்ஸ் ஃபார் ஓயோ தரமான கேட்ச் டீப்ல கார்த்தி ஆல்ரவுண்டர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். நல்ல கேட்ச் முக்கியமான கேட்ச்ங்க. விட்டுருந்தா கண்டிப்பா 6 பவுண்டரி போயிருக்கும். பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. வெளியே போன மாதிரி தான் இருந்தது. சில பார்க்கலாம் எங்க 4 மணி கிணறுக்கு பண்ணியிருக்காருங்க. கடைசி 1க்கு 10 நானும் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் 1க்கு 10 நானும். ஓகே பேட் கீழ எந்த மேட்ச் இந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் மேலாத்தூர் வின் பண்றாங்க. டிஎன் கிரிக்கெட் சேனல் சார்பா 2 டீமும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் மேலாத்தூர் ரன்னர் கிரிக்கெட் லவர்ஸ் இந்த கைட் கடைசி வரை ஃபைட் பண்ணியிருக்காங்க. 2 டீமுமே சேனல் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நல்ல போலி கடைசி வரை சிறப்பாக போட்டிருக்காரு.